சரு, இது என்னன்னு உனக்கு தெரியுதா? பொண்ணை மட்டும் தனியாக ஒரு படம் வரைஞ்சேன். அதை கொண்டு வந்த அன்னைக்கு உன்னை மீட் பண்ண முடியல. அதனால தான் வாட்ச்மேன் கிட்ட கொடுத்துட்டு போனேன். அந்த டிராயிங் தானே இது? இந்த டிராயிங் எப்படி சாரு கிழிஞ்சது? என்னடி என்ன லூஸ் மாதிரி உட்கார வச்சுட்டு உன்னை மட்டும் தனியா வரைஞ்சிருக்கான்? லதா வேணா லதா ப்ளீஸ் லதா கிழிக்காத லதா ப்ளீஸ் லதா லதா ப்ளீஸ் லதா வேணா லதா 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 ப்ளீஸ். சரு, இதெல்லாம் முன்னாடி என்கிட்ட சொல்லிருக்கலாமே. சொன்னா மட்டும் என்ன பண்ணிருப்ப ரவி? அவ இதை கிழிச்சதோட விட்டுருந்தா பரவாயில்ல. இன்னும் என்னெல்லாம் பண்ணான்னு உனக்கு தெரியுமா? ஐயோ லதா லதா என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா சீக்கிரம் வாமா, லதா என்ன பண்ணிட்டு இருக்கா பாரு. என்னாச்சுமா? சீக்கிரம் வாமா. லதா ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்க? லதா துப்பமா, என்னமா நீ? செத்தாலும் மாத்திரை சாப்பிட மாட்டேன். இல்ல டாக்டர், இதை இப்படியே விட முடியாது. நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. வேற வழியே இல்லை. 2 பேரையும் பிரிச்சிருங்க டாக்டர். நல்லா தானே இருந்தா? அவளை அப்படி பண்ண ஆச்சரியமா இருக்கே. ஏன்னா அவளும் உன்னை லவ் பண்ணா, என்னை விட அதிகமா லவ் பண்ணா. ஆபரேஷன்ல நான் செத்து போயிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இப்போ அவ சாவுக்கு நான் தான் காரணங்கிற மாதிரி ஆயி போச்சு. ஒரு பக்கம் அவன் நினைப்ப என்னை இம்சை பண்ணுது, இன்னொரு பக்கம் அவளே வந்து என்ன டார்ச்சர் பண்றா. இதுல நீ வேற கேள்வி மேல கேள்வி கேக்குற. இப்படி இருந்தா எப்படி ரவி? I'm really sorry. நான் என்ன பண்றது? உன் மனசுக்குள்ள இவ்ளோ பெயின் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அழாத ப்ளீஸ். ஏய், நான் கேஷுவலா தான் கேட்டேன். எஸ் டாக்டர், முடிஞ்சிருச்சா? தேங்க்யூ டாக்டர், நான் உடனே வரேன். ஓகே. ஒன்றும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் அம்மாவை கூட்டிகிட்டு ஊருக்கு போயிடலாம். இப்போதான் டாக்டர் கிட்ட பேசினேன். எல்லா ஃபார்மாலிட்டிஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? நீ ரெஸ்ட் எடு.
வா. சாரு! 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 என்னாச்சு சாரு? சாரு! I don't understand. Saru, what's happening to you? அவன் மறுபடியும் என்ன அட்டாக் பண்ணா. No, Charu. Listen to me. We have to go to the doctor. என்ன கொல்லாம விட மாட்டா. No, you have to. அவ இருக்கா. லதா அந்த வீட்ல தான் இருக்கா. அத ரவிக்கு தான் புரியல. லிஃப்ட்ல உனக்கு லதா தெரிஞ்சிருக்கா? நீ அவளை தைரியமா ஃபேஸ் பண்ணிருக்க. அது வெறும் மனப்பிரமைங்கிறதுனால மறைஞ்சு போயிடுச்சு. இதே மாதிரி தைரியமா நீ வீட்லயும் பாத்திருந்தா இதெல்லாம் இல்யூஷன், வெறும் பிரம்மதான்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கும். இது பிரமே இல்ல. இதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஓ சாரு, நான் சொல்றது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? ஐயோ டாக்டர், எனக்கு புரியுது, உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. அவ என்னமோ ஒரு நிமிஷத்துல செத்து போயிட்டா. நான் தான் இங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் செத்துட்டு இருக்கேன். இதுக்கு மேல அவகிட்ட இருந்து எப்படி என்ன காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும். இனிமே என்ன ஆனாலும் நான் இங்க வரமாட்டேன். சாரு, தங்கச்சிக்கு சீமந்தம் தவிக்கிறியாம் பந்தம் உள்ளுக்குள்ள ஆனந்தம்.